கவனிங்க. தேவன் சொன்னதை செய்கிறவர். நேபுகாத் நேச்சாருக்கு சொன்னார், நீ ஒரு மிருகத்தைப் போல மாறிப்போவாய், காட்டு விலங்கைப் போல புல்லை தின்கிறபடி செய்து விடுவேன். ஆனால் உன்னுடைய தவறை உணர்ந்து நீ அவற்றை விட்டு விலகுவாய் என்றால், இன்று நீ இருக்கிற உன்னுடைய நிலையை, உன்னுடைய ஸ்தானத்தை உனக்கு அப்படியே வைத்து விடுவேன். உன்னிஷ்டம், என்ன செய்ய போகிறாய் என்று தானியேல் மூலமாக தேவன் தெளிவாய் நேபுகாத் நேச்சரோடு பேசிய போது அவன் கண்டுகொள்ளவே இல்லை. எது? தேவன் என்னை சிக்ஷிப்பாரா? ஒரு மிருகத்தைப் போல நான் புல் மேய்வேனா? இந்த சிங்காசனத்தை விட்டு நேரக்கிடுவாரா? அதையும் பார்க்கலாம். மூர்க்கத்தனமாய் பேசினான். 365 நாட்கள் தேவன் டைம் கொடுத்தார், கண்டுக்கவே இல்லை. தேவன் என்ன செய்தார்? நேபுகாத் நேச்சார் என்பவனை அவனுடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளி போட்டார். காட்டிலே புல்லை மேய்கிற ஒரு மிருகமாக அன்று மாற்றிவிட்டார். அதற்கு பிறகு நேபுகாத் நேச்சார் தன் தவறை உணர்ந்து கொண்டான், மன்னிப்பு கேட்டான், தேவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டான், அதற்காக சாட்சியம் சொன்னான். கேள்வி: இஸ்ரவேலர்களைப் போல தேவனுனை உயிருக்குயிராக நேசிக்கிற போதும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் சிட்சிக்கப்படுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்றுமில்லாமல் போகிறாயா? எல்லாவற்றையும் இழந்து போக தயாரா? மயானமாக மாற்றிக்கொள்ளுவாயா? திக்கற்ற நிலையில் வாழ தயாரா? அல்லது இந்த வேளையில தேவன் உன்னோடு தெளிவாக பேசுகிற போது, நீ ஒரு பொய்யன் என்றும், நீ ஒரு வேசி என்றும், விபச்சாரி என்றும், ஏமாற்றுக்காரன் என்றும், திருடன் என்றும், கொள்ளை அடிக்கிறவன் என்றும், குடிகாரன் என்றும், ஊதாரி என்றும், வாக்கு தவறுகிறவன் என்றும், தேவனுடைய வாக்கை மறந்து போனவன் என்றும், ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிற போதும் கூட காமத்தோடு நீ அழுகிக் கொண்டிருக்கிறாய் என்றும், அநேகருடைய வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்றும், இவள் எல்லாவற்றையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ விபச்சாரம் செய்வதை நான் பார்க்கிறேன், நீ செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும், சுகமாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற போதும் உனக்கும் எனக்கு மத்தியில் உன் பாவங்கள் தடையாய் நிற்கிறது. அறிக்கை செய், உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. எங்க? சான்ஸே இல்லையே, வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்லையே. ஒருவேளை தேவன் உன்னை சிக்ஷித்தால், சகோதரனே சகோதரியே, அதை உன்னால் தாங்க முடியுமா? அதை உன்னால் சகித்துக் கொள்ள முடியுமா? நம்மில் யாராவது இருக்கிறீர்களா இஸ்ரவேலை போல, எப்பிராயீமை போல தேவனை விட்டு விலகி எல்லா அருவருப்பான பாவங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவர்கள்? இன்று உன்னோடுதான் தேவன் தெளிவாக பேசுகின்றார். தேவனை விட்டு விலகி விட்டாயா? பாவத்துக்குள் உழன்று கொண்டிருக்கிறாயா? பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பினால் தேவன் என்னை மன்னிப்பாரா என்ற கேள்வி உனக்குள் இருக்கிறதா என்றால் 14th சாப்டர் மொத்த பைபிளில் தேவனை விட்டு விலகி போனவர்கள், அதாவது நீ ஒரு காலத்தில் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், பாட்டு பாடினா, கொயர்ல பங்கெடுத்துக்கிட்டாலும், ஊழியத்துல பங்கெடுத்துக்கிட்டாலும், நீ யாராக இருந்தாலும், இந்த தேவனை விட்டு விலகி இருக்கும் போது தேவன் என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்வாரா? மறுபடியும் என்னை ஆசீர்வதிப்பாரா? மறுபடியும் என்னை பயன்படுத்துவாரா என்ற கேள்வி உனக்குள் எழும் என்றால், மொத்த பைபிளிலும் அந்த கேள்விக்கான பதில் தெளிவாய் நேர்த்தியாய் இருக்கிற அதிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்றால் அது ஓசியா 14வது அதிகாரம். தேவன் உன்னை மன்னிக்கத்தான் விரும்புகிறார். நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டேன் சன்னதிக்கு வா. ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு அருவருப்பாய் பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கை செய். நான் என்னுடைய கோபத்தை அமர்த்தி விடுகிறேன். உன்னுடைய அறிக்கை செய்தலை, மனம் திரும்புதலை பார்த்து உனக்கு வர வேண்டிய உக்கரத்திலிருந்து நான் தப்புவிக்கிறேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் வாக்கு பண்ணினபடியே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னை வளரும்படி செய்கிறேன். உன்னை விஸ்தாரமாக்குகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். தேவன் விடுக்கின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களா? Let us pray. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இஸ்ரவேலர்கள் எவ்வளவு நம்பிக்கையற்றவர்கள், இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பரிசுத்தம் இல்லாதவர்கள், அந்த அளவுக்கு நம்பிக்கையற்றவர்களாய், பரிசுத்தமற்றவர்களாய் அவர்கள் ஜீவித்தாலும், நீரோ எவ்வளவு அற்புதமான அன்பை காட்டினீர். அந்த மேன்மையான அன்பை கூட அவர்கள் அலட்சியம் செய்து தங்களுக்கு தாங்களே சிக்ஷையை வருவித்துக் கொண்டார்களே. அப்பா, ஆண்டவரே, எத்தனையோ தடவை நாங்களும் உம்முடைய அன்பை அலட்சியம் செய்திருக்கிறோம். உம்முடைய மன்னிப்பை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையிலே நீர் சிந்திய உம்முடைய ரத்தத்தை எல்லாம் நாங்கள் அசட்டை செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களை மன்னிங்க ராஜா. யாரெல்லாம் இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு தங்கள் வாழ்க்கையை திரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பரிசுத்தமற்ற காரியங்களையும் இந்த சமயத்திலே கண்ணீரோடு அறிக்கை செய்து அவற்றை விட்டு விலகுகிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மன்னிங்கப்பா.
வாக்கு பண்ணினீரே, நீர் மன்னிப்பீர் என்று. நான் இறங்குவேன் என்றீரே, நான் உங்களோடு என்றும் துணையாக இருப்பேன் என்று ஆண்டவரே வாக்கு பண்ணினீரே. வளர பண்ணுவேன், உங்களை விஸ்தரிப்பேன் என்றீரே, விசாலமாக்குவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வேளையில் உண்மையாய் தங்கள் பாவத்தை உணர்ந்து உம்மிடத்திலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, வந்திருக்கிறார்களோ, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி இது முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழும் கிருபையை அருளிச் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சாட்சிகளாய் நிலைநிறுத்த வேண்டும் என்றும். எனவே ஒவ்வொருவரும் யாரெல்லாம் உம்மிடத்திலே உம்முடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்களோ, அப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும், விட்டு விலக வேண்டும். அதன் விளைவாய் உம்மிடத்திலே நெருங்கி உம்முடைய பிள்ளைகளாய் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நித்தமும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.